அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் எஸ் கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகளின் முதலில் தலைப்புச் செய்திகள். நாமல் மீது எழுந்துள்ள புதிய குற்றச்சாட்டு, விரைவில் பதில். திருகோணமலை சம்பவம், அறிக்கை கோரிய ஜனாதிபதி. அவிசாவளையில் ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிந்த தமிழ் யுவதி மரணம். சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இனி விரிவான செய்திகள். நாமல் மீது எழுந்துள்ள புதிய குற்றச்சாட்டு, விரைவில் பதில். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டம் பட்டம் தொடர்பாக புதிதாக வெளிவந்துள்ள சர்ச்சைகள் குறித்து ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அந்த அறிக்கைகள் முற்றிலும் பொய்யானவை என்று அவர் மறுத்துள்ளனர். தம்மீது சுமத்தப்படும் அவதூறுகளுக்குரிய பதில்களை எதிர்வரும் 21ஆம் தேதி நிகழ்குடையில் நடைபெறவுள்ள அரசுக்கு எதிரான பேரணியில் நாடு முழுவதும் காண முடியும் என்று நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். இந்த நிலையில் நாமல் ராஜபக்ச லண்டனில் சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் கண்டியன் பெற்ற சட்டமானி சான்றிதழ் உள்ள கையெழுத்தில் சிக்கல் உள்ளது என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஆவணங்களை வெளிப்படுத்தியுள்ளார். இதன் மூலம் அவரை இங்கிலாந்து வழக்கறிஞர் பட்டப்படிப்பில் சேர்க்க முடியாது என்று கூறுகின்றது. மேலும் தன்னுடைய தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கண்ணியத்தை, நாடாளுமன்றத்தையும் பாதுகாக்க நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வழக்கமான முறையில் இதற்கு விளக்கம் அளிப்பார் என்று எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச கோரிக்கை விடுத்துள்ளார். திருகோணமலை சம்பவம், அறிக்கை கோரிய ஜனாதிபதி. நாட்டில் மீண்டும் இனவாதம் ஏற்படுவதற்கு தாம் மட்டுமல்ல, எந்த ஒரு இலங்கையரும் இனி அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது பாராளுமன்றத்தில் இடம்பெற்று வரும் பாதுகாப்பு அமைச்சின் செலவின தலைப்புகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் முழுமையான அறிக்கை கோரியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். தற்போது நீதி மற்றும் பிறப்பித்துள்ள உத்தரவு என்னவென்றால், புதிய கட்டுமானங்கள் எதனையும் மேற்கொள்ள வேண்டாம், இருக்கும் கட்டுமானங்களையும் அகற்ற வேண்டாம், நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கிய பின்னர் தொடர்புடைய பணிகளை செய்யலாம் என்பதாகும். எனவே யாராவது மீண்டும் பழைய இனவாத நாடகங்களை இந்த நாட்டில் உருவாக்க முயற்சித்தால் அது வரலாற்றில் மட்டுமே இருக்கும். அது நிகழ்ச்சி காலமும் அல்ல, எதிர்காலமும் அல்ல எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அவிசாவளையில் ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிந்த தமிழ் யுவதி மரணம். முன்னணி ஆடை தொழிற்சாலையில் சுமார் 14 வருடங்களாக பணிபுரிந்து வந்த தமிழ் யுவதி ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார். அவிசாவளை சீதாவக்கப்புற பகுதியில் இயங்கி வரும் முன்னணி ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிந்து வந்த யுவதி நிர்வாகத்தின் பொறுப்பற்ற தன்மை காரணமாகவே உயிரிழந்துள்ளதாக சக ஊழியர்கள் குற்றம் சுமத்தி உள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: பரமசிவம் புஷ்பலதா எனப்படும் குறித்த யுவதி கடந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி தொடர்ச்சியாக பணிபுரிந்து கொண்டிருந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெறுவதற்காக தொழிற்சாலை நிர்வாகத்திடம் அனுமதி கோரியிருந்த போதிலும் அவருக்கான பணி நேரம் நிறைவடையும் வரையில் அவர் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. இதேவேளை இவ்வாறு நிர்வாகத்தினர் பொறுப்பற்ற தன்மை காரணமாக உயிரிழந்த யுவதியின் மரணத்துக்கு நீதி கோரிய சமூக ஆர்வலர்கள் அவிசாவளை நகரில் துண்டு பிரச்சனைகளை விநியோகித்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மீண்டும் ஒரு பிரதான செய்தியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அன்புடன்